ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை, அப்புறமா ஒரு சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். எல்லாருமே கோதுமை தோசை அடிக்கடி சாப்பிடக்கூடியது தான். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மொறுமொறுப்பாக ஒரு கோதுமை தோசை, அதுவும் முட்டை தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன மாவு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, வறுக்காத ரவை தான். தேவையான உப்பு, இதை கலந்துருவோம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துருவோம். நீங்கள் மாவு எடுக்கிற அளவு ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளரோ நீங்கள் எடுத்திங்கன்னா அதே இதில் நீங்கள் அளந்து போடுங்க. அப்போ உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ டம்ளரில் நான் இந்த கப்பில் 1 எடுத்தேன்னா அரை கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை எடுத்துருக்கலையே அந்த தான். ஒரே பொருளை எடுத்து அளந்தோம்னா தான் நமக்கு அளவு சரியாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். ஒரு துளி கட்டி இல்லாமல் நல்லா வலுவலுப்பாக கலந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மாவு கலந்தாச்சு. இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இப்போ மாவு கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஏன்னா ரவையெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஊறினோம்னா அந்த ரவை ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் ஊறட்டும். அதுங்களையும் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சட்னி பண்ணுறது என்ன சட்னி பார்த்திங்கன்னா நம்ம துவரம் பருப்பு சட்னியே பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக தேங்காயெல்லாம் ஊற்றாமல் துவரம் பருப்பில் ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பருப்பு இது வறுக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல், அடுத்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம். இப்போ இதை வறுத்துடலாம். இந்த வெங்காயம், வெள்ளை பூண்டு, இந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வறுபட்டுரும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். நல்லா கலர் மாதிரி வரணும் இந்த பருப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா வறுந்து வரும். பருப்பு இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயே அதுவும் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றாவே நான் சேர்த்துட்டேன். பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன சைஸில் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இதையே வதக்கிடலாம். பாருங்கள், எல்லாம் வதங்குறதுக்குள்ளே அந்த பருப்பும் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்களா, கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக மாறி நல்லா வதங்கிருச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த சூட்லேயே அந்த பெருங்காயத்தூளையும் வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த கடாய் இந்த பேனோடையே நம்ம வச்சிட்டோம்னா அது சூடு சீக்கிரம் ஆறாது இல்லையா? அதனால வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோம்னா சூடு சீக்கிரம் ஆறிடும். அதுக்காக தான். சட்னிக்கு தேவையானதெல்லாம் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதில் தேங்காயெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு இதில் தேங்காய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வறுக்கிறப்போ வரமிளகாய் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் லைட்டாக போட்டு வறுத்துட்டு, ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. தேங்காயை லைட்டாக ஒரு 2 வறுத்துட்டு அதுக்கப்புறமா புளி கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும். அது தேங்காய் சேர்க்குறதோ சேர்க்காத உங்கள் விருப்பம்தான். இது நல்லா ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். பார்த்திங்களா, மாவாகும் அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. நான் எப்போயுமே சட்னி அரைக்கிறதுக்கு சொல்லுவேன், லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நானும் இப்போ அதே போல் லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னியில் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறதும் இல்லை அப்படியே நம்ம கட்டியாக வச்சு சாப்பிட்டுக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். இதுக்கு அப்படியே நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கடுகு இது போட்டு நம்ம தாளித்து ஊற்றினோம்னா ருசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் கொஞ்சமாக தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்தோலையே அதே பேனில் கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்குது, அதனால் அதிலே தாளிச்சிருவோம். கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும்.
சட்னிக்கு கொஞ்சமாக நான் கெட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். ஏன்னா நம்ம தோசைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு கலந்து வச்சு பார்த்தீங்கன்னா 6-7 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. இப்போ நல்லா அதுவும் ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு இதில் ஒரு முட்டை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், இதில் கொஞ்சம் உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா நம்ம தோசை ஃபுல்லாக இதை நல்லா தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி தடவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் இட்லி பொடி, கொஞ்சமாக லைட்டாக அந்த மிளகுத்தூள்லாம் தூவும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இட்லி பொடி தூவிக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இது கோதுமை தோசைக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி இட்லி பொடி, மிளகு பொடி இதெல்லாம் தூவிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மிளகு பொடியோட இட்லி பொடி வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதா இருந்தாலும் சரி, நெய் ஊற்றுறதா இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா அடிபாகம் வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறமா திருப்பி போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசை வந்து மொறுமொறுப்பாக கிடைக்கும். எப்பயுமே கோதுமை தோசை நீங்கள் நினைப்பீங்க வலுவலுப்பாக தான் இருக்கும், நல்ல மொறுமொறுப்பு கிடைக்காது அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் நேரம் பொறுமையாக வேக விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அடியில் ஃபுல்லும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும். தோசையை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பார்த்திங்களா மேலே. இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்ல மொறுமொறுப்பாக வரும். இந்த இடத்துல எல்லாம் மொறுமொறுப்பு இருக்கிறதுனால உடஞ்சே போச்சு பாருங்கள் தோசை. நம்ம ரெண்டாவது பக்கம் திருப்பி போடுறது வந்து அந்த முட்டை வந்து வெந்திருக்காது, அதுக்காக தான் நம்ம திருப்பி போடுறோம். இல்லை நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம்னா கூட மூடி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி போடவே வேண்டாம், அப்படியே சாப்பிட்றலாம். அந்த ஆவிலேயே முட்டையும் கூட நல்லா வெந்துடும். இப்போ மறுபடியும் திருப்பிடலாம். பாருங்கள் சூப்பராக அடியில் வெந்துருச்சு. இந்த பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் நல்லா வந்து அடியில் வந்து வேகும். உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக தோசை கிடைக்கும். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ தோசையை சூப்பரான ஒரு கோதுமையில் முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நான்ஸ்டிக்கில் வந்து தோசை ஊற்றுறது வந்து ஒவ்வொரு தோசை ஊற்றுனதுக்கப்புறமே ஒரு துணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எதுனா வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி தொடச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றணும். அப்படி தோசை ஊற்றுனீங்கன்னா தான் உங்கள் தோசை மாவு வந்து நீங்கள் தோசை ஊற்றுனதுமே சுருண்டுட்டு வந்துடும் பார்த்திங்களா. அந்த எண்ணெய் அதில் இருக்கிறதுனால தான் தோசை மாவு வந்து சுருண்டுட்டு வந்துடும். அந்த எண்ணெயை நல்லா தொடச்சிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரோஸ்ட் சூப்பராக வரும், வலுவலுப்பாக வரும். அதே போல் அதிகமாக தோசைக்கல் காஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு தோசை வந்து சுருண்டுக்கும். இப்போ ஊற்றிக்கலாம் தோசை. வெறும் தோசையாக கூட ஊற்றலாம். நீங்கள் நினைப்பீங்க வெறும் முட்டை தோசை மட்டும்தான் ஊற்றணுமா அப்படின்னு நினைப்பீங்க. வெறும் தோசையாக ஊற்றிக்கலாம். அப்புறம் வெங்காயம் மட்டும் போட்டு உங்கள் வெங்காய தோசையாக ஊற்றிக்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். கொஞ்சம் இதில் வெங்காயம் தூவிக்கலாம். எல்லா தோசையுமே நம்ம முட்டை தோசையாக வீட்டில் எல்லாருக்கும் போட்டு கொடுக்க முடியாது இல்லையா. ஒரு முட்டை தோசையும் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு ஒரு தோசையும், சும்மா சாதாரணமாக ஒரு தோசையும், இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு தோசையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கிறப்போ சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மாவோட இந்த வெங்காயம் வந்து ஒட்டிக்கும். நமக்கு வெங்காயம் தனியாக மாவு தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், தோசை ரெண்டு பக்கமும் வேக வச்சாச்சு, எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து இந்த தோசை மாவில் வந்து அரிசி மாவு போட்டிருக்கோம், ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால சூப்பராக வரும் தோசை, நல்லா மொறுன்னு வரும் தோசை. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி தோசை தான் செய்யலாம், மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் செய்வீங்க. இப்போ செஞ்சாச்சு. இல்லை வெறும் வெங்காயம்லாம் போடாமல் நீங்கள் முட்டை ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், எல்லாமே உங்கள் விருப்பம். தோசை மாவு கலக்கிறது மட்டும் இதே மெத்தடில் கலந்துக்கோங்க. அடுத்து தோசை ஊற்றுறது வெறும் தோசையா, முட்டை தோசையா, இல்லை இட்லி பொடி போட்டு தோசை ஊற்ற போகிறீங்களா, அது எல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து. உங்ககிட்ட என்ன இருக்குது அதை தூவிக்கோங்க. வெறும் மிளகுத்தூள் மட்டும் கூட நீங்கள் தூவி தோசை செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. தோசையும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பரிமாறிக்கலாம். சூப்பரான தோசை பார்த்திங்கன்னா முட்டை தோசையும் ரெடி ஆயிடுச்சு, சாதாரணமாக வெங்காயம் போட்ட தோசையும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பில் தேங்காயே போடாமல் சூப்பரான ஒரு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் கோதுமை மாவில் முட்டை தோசையும் அதே சமயம் துவரம் பருப்பில் சட்னியும் செஞ்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.